ஸ்லீப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் அப்படின்றது நம்மளோட ஸ்டடீஸில் சொல்கிறோம். பட் ஆவரேஜாக பார்த்தோம்னா அட்லீஸ்ட் நம்ம பாடியே ஒரு மெஷின் மாதிரிங்க. அந்த மெஷின் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும், அதுக்கு பழகிக்கும். நம்மளுக்கு ஒரு நாள் முழுக்க என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் மைண்டில் ஓடுறது. அதனால தான் வந்து நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, தூக்கம் கெட்டு போவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் உங்களோட டீப் ஸ்லீப் உள்ள போகிறோம். அதுவே நான் இன்னும் டீட்டெயிலாக டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஹலோ ஆல், நான் சீனு. ஸ்லீப் அப்படிங்கிறது ஒருத்தரோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஸ்லீப் ப்ராப்பராக எடுக்கலைன்னா என்னென்ன நடக்கும், இதுவே எக்ஸசிவ் ஸ்லீப்பாக இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூட டாக்டர் பிரீத்தி மெர்னாலினி இருக்காங்க. ஹாய் டாக்டர். ஹாய் டாக்டர், பொதுவாக ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னா என்ன அண்ட் எவ்வளோ நேரம் ஒரு டேல தூங்குறது அட்வைசபிள்? ஸோ ஸ்லீப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் வி ஷுட் ட்ரை டு கெட் அட்லீஸ்ட் 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் அப்படின்றது நம்மளோட ஸ்டடீஸில் சொல்கிறோம். பட் ஆவரேஜாக பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 to 7.5 hours, 7 to 9 hours இஸ் மோர் ஐடியல் ஃபார் அ ஸ்லீப் சைக்கிள். அண்ட் இந்த ஸ்லீப்லேயே வந்து டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் ஆர் தேர். அதுவே நான் இன்னும் டீட்டெயிலாக டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டெய்லி ஒரு டைமுக்கு தூங்கணும், ஒரு டைமுக்கு எந்திரிக்கணும். இதை வந்து நம்ம கொண்டு வரணும் பழக்கமா. ஓகே டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்லீப் ஹவர்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் ஏர்லி பெட் என்னால் போக முடியாது, கொஞ்சம் லேட்டாக இருந்து தான் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அட்வைசபிளா டாக்டர்? ஸோ எஸ், இப்போ போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கனாலே நைட்ல நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே யூஎஸ் டைமிங்ஸ்க்கு நம்மளுக்கு இங்கே வேலை செய்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இந்த ஸ்லீப் இஸ் தேர். பட் மை சஜஷன் வுட் பி, என்னதான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த டைமுக்கு படுத்துடணும். ஐடியல் டைம் வுட் பி அட்லீஸ்ட் அரௌண்ட் 10-10:30 மேக்ஸிமம். அந்த டைமுக்கு நம்ம படுத்துட்டு அண்ட் காலையில் 7 hours லேட்டர் நம்ம எந்திரிக்கிறது இஸ் த ஐடியல் டைம். இது வந்து ஒரு ஹேபிட்டாவே நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி அப்படின்னா நம்ம பாடியே ஒரு மெஷின் மாதிரிங்க. அந்த மெஷின் வந்துட்டு கான்ஸ்டண்டா நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும், அதுக்கு பழகிக்கும். ஸோ அதுதான் வேணும்னு சொல்லி கேட்கும். சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா என்ன ஆனாலும் அந்த 5 மணிக்கு எழுந்திருவாங்க. நான் சொல்றது நம்மளோட தாத்தா அவங்க காலத்துல இல்லைங்களா. இந்த காலத்துல அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறது கொஞ்சம் ரேரா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. பட் சில பேர் அந்த குறிப்பிட்ட டைம்ல எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி அந்த டைமுக்கு தானும் அலாம் வச்ச மாதிரி எழுந்திருவாங்க. அதே மாதிரி அந்த 10 மணி ஆச்சுன்னா நீங்க தூங்க பழகிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் வரல, எனக்கு தூங்குறதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாம போகும். ஸோ அந்த பழக்கத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஓகே டாக்டர். அண்ட் நீங்கள் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்லீப்பில் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது அண்ட் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there is light sleep, then there is REM, REM, rapid eye movement ன்னு சொல்லுவோம். then that is RAM, that or deep sleep, and ஃபைனலா வந்துட்டு இந்த ஸ்லீப்புக்கு நடுவுல நம்ம அவேக் ஆவறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம பிரிக்கலாம். இதுலயே லைட் ஸ்லீப்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் அப்பதான் நம்ம உறங்குறோம். ஓகே, நான் இந்த REM, rapid eye movement sleep அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அமைதியா அந்த டைம்ல படுத்துட்டு இருக்கு, பட் நம்ம பிரெயின் இன்னும் ஆக்டிவா இருக்கு. இந்த டைம்ல தான் நம்மளுக்கு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அண்ட் இந்த டைம்ல தான் நம்மளுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஆஃப் ஆல் தி events, அதாவது நம்மளுக்கு ஒரு நாள் முழுக்க என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் மைண்ட்ல ஓடுறது. அதனால தான் வந்து நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, தூக்கம் கெட்டு போவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. பிகாஸ் த்ரூ அவுட் த டே ஆர் மேபி அ டே பேக் எல்லாமே அந்த டைம்ல இட் ரீப்ளேஸ் இன் யுவர் மைண்ட் அண்ட் இட் என்ஹான்சஸ் யுவர் பிரெயின் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் தான் உங்களோட டீப் ஸ்லீப் உள்ள போறோம். ஸோ இந்த REM ஸ்லீப், REM ஸ்லீப் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மினிமம் அரௌண்ட் 90 minutes or 20 to 25% of how much ever duration you're sleeping, அந்த REM duration நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்பும் அதே மாதிரி டியூரேஷன்ல இருந்தா இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட், இட் இஸ் வெரி குட். அந்த நடுவுல நம்ம அவேக் ஆகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கம்மி பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்க பாடியும் நல்லா ரெஸ்ட் ஆகி நல்லா ரீஜெனரேட் ஆகி அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பீங்க.
இன்னைக்கு வீடியோவில் ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னா என்ன அண்ட் ஆவரேஜாக நம்ம எல்லாருமே எவ்வளோ நேரம் தூங்கணும் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.